வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் கிராஃப்ட் கொஞ்சம் வீடியோஸ் தான் போட போகிறேன் ஸ்டேஷ்னரிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் A4 சைஸ் பேப்பர். நான் அதை கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு இவ்வளோ. ஸோ பார்த்தா தெரியும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இவ்வளோ லென்த் இருக்குது, கொஞ்சம் விட்டு இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதை ஒரு மண்ணமான மார்க்கர் வச்சு அதுக்குள்ளே போட்டு அதை கரெக்டாக லோடு பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லையுமே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். அந்த ரெண்டு சைடையுமே நம்ம வேஸ்ட் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஒரு கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். கார்ட்போர்ட் அதாவது நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதை ஒரு சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணணும். அது குட்டி திக்கான பேப்பரில் ஷீட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் நான் ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்து அதுலேயுமே எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஹார்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் விதவிதமாக பண்ணலாம். எனக்கு தேவையான சைஸுக்கு குட்டியாக நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எனக்கு தேவையான குட்டி ஹேட் ரெடி பண்ணிட்டு இப்போ இந்த குட்டி ஹேட் அதோட மேல் பக்கத்தில் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஃபெவிபாண்ட் இல்லை ஃப்ளெக்ஸ் ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் காஞ்சிடும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது ரொம்பவே வராது. என்கிட்ட அது கிடையாது, நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் நார்மல் ஸ்கெட்ச் வச்சு வரையாது ஸ்பெசிஃபிக்கலி பேக் சைடில் போயிடுச்சுங்க. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு வேற ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற ஸ்கெட்ச் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் சேம் கலரில் இருக்கனால பிங்க் கலர் எடுக்கலாமே அப்படின்னு நினச்சி பிங்க் கலரை கலர் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? என்கிட்ட ஆக்ரிலிக் மார்க்கர் வச்சு தான் நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன் வருதா இல்லையா, எனக்கு ஃபுல் ஆகக்கூடாது. அதனால் 1 2 3 அந்த மாதிரி சொல்லி எடுத்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணதோட அடையாளம் தான் அந்த ரெண்டுமே. ஸோ ஓகே, நம்மளுக்கு சூப்பராக வருது. ஒரு விரல் உள்ளே விட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம், ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஏட்ரேட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ ஏட்ரேட்லாம் நம்மளுக்கு தேவையான கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு தீம் டே தான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். என்னதான் நம்ம அப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பென்னுக்கும் பென்சிலுக்கும் வைக்கிற மாதிரி எப்படி ஒரு பென்சில் டாப்பர் இல்லை பென் டாப்பர் நம்ம பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். பட் பர்பிள் கலரே இந்த தீமுக்குள்ளே கிடையாது. ஏதோ ஒரு ஞாபகத்தில் கண்ணை மூடிட்டு பர்பிள் கலரே எடுத்துக்கிட்டேன். ஸோ இது கிடையாது, சாரி. ஆனால் இது ஒரிஜினல் கலர். நான் என்ன எடுக்க போகிறேன்னா இந்த எடுத்துட்டு வர இந்த ப்ரௌன் கலர் தாங்க. என்ன தெரியுமா, சாக்லேட் தான் பண்ண போகிறோம். லைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன், அப்போ தான் அந்த கலர் வெளியே தெரியும். அதனால் இப்போ கூட்டிக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா சுருட்டி கையாலேயே நல்லா அதுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகும். ஓகேவா? ட்ரையாக இருந்தாலுமே ரொம்ப அதை ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஷேப் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏதோ நல்லா தான் இருக்குது, சாக்லேட் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த பென்சிலெல்லாம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பென்சில் அளவு எடுத்துக்கிறேன். தென் ஒரு பேப்பர் வச்சு அந்த பென்சில் அளவு எடுத்து சுருட்டிட்டு கம் போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அந்த பீஸு. அதனால் நான் கொஞ்சம் எனக்கு தேவையில்லாத பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ அது அசிங்கமாக தெரியாது. தென் அதோட ஒரு ஃப்ரண்ட் சைடில் நான் அந்த சாக்லேட்டை ஒட்டிக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு இப்போ பென்சில் டாப்பர் இல்லை பென் டாப்பர் ரெடி ஆகிடுச்சு. பென்னு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்க பெண்ணுக்கு இல்லை ரொம்ப ஃபேட்டாக இருக்க பெண்ணுக்கு நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது நல்லா தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ட்ராயிங்ஸ் நான் வரைஞ்சி விட்டுட்டேன். ஸ்மைலி ஃபேஸ், லீஃப், ஹார்ட்டு, டிக்கு, அப்புறம் சாக்லேட் வரைஞ்சேன் பாருங்க. ஏதோ தீஞ்சு போன சாக்லேட் மாதிரி இருந்துச்சு. இப்போ செல்லோ டேப்பை நான் ஒட்டுறேன். ஓகேவா? செல்லோ டேப்பை அந்த
ஒட்டுறதுக்குள்ளே நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். இப்போ அதோட ஒட்டுற இடத்த அதாவது அந்த ஸ்டிக்கர் ஃபீஸ் பண்ணி வச்சுட்டு அதோட அந்த இமோஜி வர சைடில் அந்த கலர் அடிச்ச சைடு வந்து நான் திருப்பி அந்த ஸ்டிக்கர் வர ஃபேஸில் ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கேன் அதோட சேர்த்து. இப்போ அதை வந்து நம்ம புக்கில் எடுத்து ஒட்டிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஸ்டிக்கர் ரெடி ஆகிடும். எனக்கு இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் செய்ய தெரியும். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக வீடியோ போடுறேன், ஓகேவா? அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து என்னது புதிய ஃபோனில் நல்லா கிளாரிட்டியாக இருக்கிற ஃபோன் வாங்கி கிளாரிட்டியாக நீட்டாக நிறைய வீடியோஸ் போட முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்குள்ள ஒரு ஹிடன் வேர்டு இருக்குது, அதை பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை, see you next week.